ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனை போற்றி துதித்து பாடுவோமா? கரங்களை தட்டி போன மாதங்களில, கடந்து போன நாட்களில யோர்தான் நதி போன்ற சோதனை வந்த பொழுதும் அதுல நான் சோர்ந்து அமிழ்ந்து மாண்டு போகாதபடி ஆண்டவரே இந்த நாளில ஜெய துணியாய் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்தார், கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று உம்முடைய அன்பை சொல்ல முடிகிறதே. ஓ, உம்மை மனதார துதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ மனதார துதிக்கிறேன் அப்பா, உம்மை நான் ஆர்ப்பரிக்கிறேன். ஓ, எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கி நின்று தப்பிக்க வழி செய்து கொடுத்த நல்ல தேவன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழ மாட்டாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழ மாட்டாதே, ஆர்ப்பின் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ரெண்டு கரங்களை அசைத்து பெற்ற தாய் தனது பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் சொன்னது மாத்திரமல்ல, இந்த நிமிஷம் வர தகப்பனே என்னை நீர் உம்முடைய பிள்ளையை காட்டிலும் அதிகமாய் நேசித்து என்னை அதிகமாய் நேசித்து நடத்தி வந்தீரே, நன்றி ராஜா. ரெண்டு கரங்களை விரித்து அண்ணாந்து பார்த்து சொல்லுவோமா? என் அம்மா அப்பா கூட என்னை இப்படி நேசித்ததில்லை, என் தாய் தகப்பன் கூட எனக்கு என்ன வேணுங்கிறத ஆண்டவரை புரிந்து நடந்தது அல்ல, இந்த நிமிஷம் வர என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் புரிந்தவராய் என்னை நேர்த்தியாய் நடத்தி வருகிறீரே, உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவோமா? ரெண்டு கரங்களையும் விரித்து ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி தாய் கண் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் கண் பாலகனையே மறப்பினும்
இந்த பாடலை கற்றுக்கொண்டு பாடுவோம். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாடுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாடுவே. எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயா சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். சொல்லுவோம். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாடுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாடுவே. ஈசாயின் அடிமரத்தில் துளி தோன்றிற்றே, வேரி நின்று கிளை ஒன்று எழுமி செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேலிருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவர் அருள்வாரே. ஈசாயின் அடிமரத்தில் துளி தோன்றிற்றே, வேரி நின்று கிளை ஒன்று எழுமி செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேலிருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவர் அருள்வாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாடுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாடுவே. எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். ஆமென், ஆமென். நீதிப்படி ஏழைகளை நியாயம் தீர்த்திடும் நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கும், நித்திய மாட்சி அவர் மேலே இருக்கும். நீதிப்படி ஏழைகளை நியாயம் தீர்த்திடும் நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கும், நித்திய மாட்சி அவர் மேலே இருக்கும். நித்திய பிதாவே, நிர்மல ரூபனே, நிதியின் மீட்பரே பிறந்திட்டாரே. நித்திய பிதாவே, நிர்மல ரூபனே, நிதியின் மீட்பரே பிறந்திட்டாரே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாடுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாடுவே. கரங்களை தட்டி. எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். ஈசாயின் அடிமரத்தில் துளி தோன்றிற்றே, வேரி நின்று கிளை ஒன்று எழும்பி செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேலிருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவர் அருள்வாரே. சொல்லுவோமா? ஆமென். சத்தமா? ஆமென். கரங்களை விரித்து அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே,
பிதாவே, நீ நீதிப்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறவர். என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீ நியாயம் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஓ, உணர்ந்தவர்கள் சத்தமாக அல்லேலூயா. என் வாழ்க்கையில நீதி உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென். நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கிறது. எனக்கு வர வேண்டிய நீதியுள்ள காரியங்களை கர்த்தர் தமது நாமத்தின் நீதியின்படி தருவார். ஏற்றுக்கொள்கிறவர்கள் கரங்களை அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல சத்தமா ஓ, அவருடைய நியாயத்தின்படி, அவருடைய நீதியின்படி என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய காரியங்களை கர்த்தர் தருவார். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோமா. நீதிப்படி ஏழைகளை நியாயம் தீர்த்திடும் நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கும். நித்திய மாட்சி அவர் மேலே இருக்கும். நீதிப்படி ஏழைகளை நியாயம் தீர்த்திடும் நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கும். நித்திய மாட்சி அவர். ரெண்டு கரங்களை விரித்து நித்திய பிதாவே, நிர்மல ரூபனே, நீதியின் மீட்பரே, பிறந்திட்டாரே. நித்திய ஆமென். அவரை பார்த்து மறுபடியுமாக நித்திய பிதாவே, நிர்மல ரூபனே, பிறந்திட்டாரே. அதிசயமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே, பிறந்திட்டாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே. தலைக்கு மேல கரங்களை தட்டி ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. சபை மாத்திர சத்தமாக ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. பக்கத்துல பார்த்து சொல்லுவோம். எப்பிராத்தா, எப்பிராத்தா என்ற பெத்லஹேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா, உன்னிடமிருந்து புறப்படுவார். எப்பிராத்தா என்ற பெத்லஹேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா, உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சகர். தலைக்கு மேல கரங்களை கட்டி சபை சத்தமாக ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய ரட்சகரை மாத்திரம் நான் 100க்கு 100 நாம் நம்ப முடியும். ஆமென். ரெண்டு கரங்களை விரித்து சொல்லுங்க. ரட்சகரே, 100க்கு 100 நான் உம்மையே நம்புவேன். எந்த மனுஷங்க முன்னாடியும் தலை குனிந்து போகாதபடி என் தலையை கர்த்தர் நிமிர வைப்பீராக. உம்மையே நான் நம்புவேன். நல்ல அண்ணாந்து பார்த்து எந்த மனுஷங்க முன்னாடியும் நான் தலை குனிந்து போவது இல்லை. கர்த்தர் ஏற்ற காலத்தில் என் தலையை நிமிர பண்ணுவேன். என் தலையை உயர்த்த
உங்களுக்கு 2 பேருடைய காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று எலியா, இன்னொருவர் எலிசா. இந்த எலியா எஜமானாய் இருக்கிறார், ஊழியக்காரனாய் இருக்கிறார். இவருக்கு கீழாக எலிசா என்பவர் காணப்படுகிறார். இந்த எலியாவினால் எலிசா தேவன் மூலமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், நம்மளுடைய வேதாகமத்தில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. கரெக்டு தானே? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவன் இவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் மேல் என்ன போட்டான்? சால்வை போட்டான். அப்ப இந்த எலிசாவை என்ன செய்கிறான்? சால்வை போட்டு அவனை என்ன செய்கிறான்? தேவன் கொடுத்த வாக்கின் பிரகாரமாய் தீர்க்கதரிசியாய் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அழைக்கப்பட்டதான ஒரு பாத்திரமாய் எலிசா காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அவருக்கு கீழாக அசிஸ்டண்டா இருந்த அவர் ஒரு நாள் ஒரு காரியம் விளங்குகிறது. எல்லாருக்கும் ஒரு காரியம் விளங்குகிறது. என்னவென்றால், மூத்த ஊழியக்காரராக இருக்கிறதான எலியா என்பவர் தேவனுக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அந்த நேரமும் அந்த காலமும் வந்திருக்கிறதை எல்லா தீர்க்கதரிசிகளும் அறிந்தார்கள். இந்த எலிசாவுக்கும் அது அறிந்தபடினால் எலிசா ஒன்றை அறிகிறான். இவருக்கு நாம் இவ்வளவு நாள் நம்ம கூட துணையாக இருந்திருக்கிறோம், இவர் கூடவே இருந்திருக்கிறோம். இன்றைக்கு இவருடைய மரண நாள் உண்டாக போகிறது, இவர் தேவனுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எலிசா என்ன செய்கிறான்? அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். இன்றைக்கு எப்படியாவது என்னுடைய எஜமான் கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெறணும், என் வாழ்க்கைக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் தனக்குள்ளாய் தீர்மானம் பண்ணி என்ன செய்கிறான்? அவரையே என்ன செய்கிறான்? பின்தொடர்கிறதை பார்க்கிறோம். ஆனால் எஜமான் இவைகளை அறிந்து என்ன செய்கிறான்? இவனை ஒவ்வொரு இடத்துல விட்டுட்டு போகணும், நீ இங்கே இருப்பா, என்ன ஆண்டவர் இங்கே போக சொல்றாரு, நீ இங்கே இருப்பான்னு சொன்னாலும் இந்த எலிசா என்ன செய்கிறான்னு, இல்லை நான் உங்க கூடவே வருவேன் சொல்லி என்ன செய்கிறான்? ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியம் நடக்குது. அப்ப உனக்கு என்னிடத்துலேருந்து உனக்கு என்ன வேணும் சொல்லி என்னை நீ இவ்வளவு பின்பற்றி வருகிறியே, நான் சொல்லியும் நீ கேட்காம என்னை பின்பற்றி வருகிறியே, என்ன காரியம் சொல்லும்போது அப்பதான் அந்த எலிசா சொல்லுகிறான், எலியாவே, உம்மிடத்தில் இருக்கக்கூடியதான வரம் எனக்கு இரட்டத்தனையா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? வரத்தை கேட்கிறான். பக்கத்தில் பார்த்தவங்க எதை கேட்டான்? வரத்தை கேட்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் காசு பணத்தெல்லாம் கேட்கல, அவன் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அபிஷேகத்தை இரட்டத்தனையாய் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் ஞானமாய் கேட்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த எலியா சொல்லுகிறாரு, ரொம்ப கஷ்டமானதை நீ கேட்டிருக்கிற. எது ரொம்ப கஷ்டமானதை நீ கேட்டிருக்கிற? ஏன்னா இந்த வரத்திற்காய் அதிகமாய் பாடுபட்டவர் எலியா. ஆனா எலிசா ஒரு நேரத்தில் இமைப்படுதலே அவன் கேட்கிறான். ஆனால் இது ரொம்ப கடினம்தான். ஆனா ஒரு நிபந்தனையை வைக்கிறாரு. என்னன்னா, நீ என்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு அது கிடைக்கும், நீ பார்க்கலன்னா உனக்கு அது கிடைக்காது என்று ஒரு காரியத்தை வைக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நேரம் வந்தது. அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் இந்த எலிசா
தெளிவாய் பார்த்து கொண்டதனுடைய விளைவு அந்த பெரிய வரத்தை பெறத்தக்கதான பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் பயங்கரமான தெய்வீக தன்மைகள் உடைய காரியங்களோடு இந்த உலகத்தில் மகிமையானவைகளை செய்ததை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு காசு பணம் இதுதான் நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு சுகம் தேவை, நம்மளுக்கு இது நம்ம நினைக்கிற காரியம் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிறது தேவை என்று சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இந்த எலிசாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், அவன் தன்னால் தனக்கு தேவைப்படுகிறதை காட்டிலும் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய தேவனால் அருளப்படக்கூடிய வரத்தை, அபிஷேகத்தை, பிரசன்னத்தை அவன் நாடினான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்மளுக்குள்ளாக அந்த உணர்வு காணப்பட வேண்டும். இந்த வருஷம் முடிய போகிறது. டிசம்பர் மாதத்தில் இன்னும் சொற்ப நாட்களுக்குள்ளாக இந்த வருஷம் முடிய போகிறது. புதிய வருஷத்தை ஈஸியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்முடைய திருச்சபைக்கு சொல்லுகிறார், நீ என்னை பார்த்து கொண்டே இருக்கிற பட்சத்தில் நீ மகிமை சிறந்ததான ஒரு நல்ல ஒரு ஆண்டை நீ பெற்றுக்கொள்வாய். அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. நீ பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுக்கு இந்த கிறிஸ்மஸ் வருகிறது, செலவுகள் வருகிறது. என் பிள்ளையை எப்படி பண்ணுவேன், குடும்பத்துக்கு என்ன செய்வேன், என்ன பண்ண போறேன் என்ற கவலைகளை விட்டுட்டு தேவ பிரசன்னத்தில் நாம் காணப்படும் போது கர்த்தர் கிறிஸ்மஸையும் நியூ இயரையும் புது வருஷத்தையும் தேவன் நம்மளுக்கு ஏற்ற விதங்களில் அவருடைய பிரசன்னத்தினால அநேக மகிமைகளை காண வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்கள் அநேக காரியங்களை சார்ந்தே காணப்படும். ஆனால் நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவர், நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர், அவர் சொல்லுகிறார், நீ என்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நான் உனக்கு மகிமை சிறந்த ஒரு ஆண்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அவைகளை நீ பெற்றுக்கொள்வாய். நீ பார்க்காத பட்சத்தில் நீ அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் மிகவும் எச்சரிப்பாகவும் அதே நேரத்தில் தேவ நல்ல ஒரு அறிவுரைகளையும் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிறார். ஏதோ 2026 ஆண்டுக்குள்ளாக தவி விடலாம் என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். எல்லாரும் தவறலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனை பார்த்தவர்களுக்கு, கண்டவனுக்கு தேவன் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்டவனுக்கு தேவன் விசேஷித்த மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனை பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க, தேவனை பார்ப்போம். தேவனுடைய அபிஷேகம் வேணும். ஆமென். புதிய வருஷத்துல தவிரலான்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. எல்லாராலையும் தவிர முடியும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அபிஷேகத்தினால, தேவனுடைய வரத்தை பெற்று நம்ம ஒரு வரம் நிறைந்ததான ஒரு நல்ல ஒரு ஆண்டை தேவன் நம்மளுக்கு உருவாக்கி தர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் அந்த எலிசாவை சுற்றிலும் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், எலியாவை எலிசாவை சுற்றிலும் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் எல்லாரும் வரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் மாத்திரம் இருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட விசேஷித்த வரம் இவனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதனுடைய காரியம், இவன் தேவனுடைய காரியங்களை பார்க்கக்கூடியவனாய் காணப்பட்டு இருந்தான். ஆமே. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய நடத்துதலின் பிரகாரமாய் நடக்கும்படியாய் பிரயாசப்பட்டு ஆயத்தமாய் காணப்பட்டவனுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான வரத்தை தேவன் தந்தது போல நம்மளுக்கும் கர்த்தர் நாம் பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு வரப்போகிற வருஷத்தை தேவன் இரட்டத்தனையான அபிஷேகத்தோடு மகிமை நிறைந்த ஒரு நல்ல ஒரு ஆண்ட தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சபையே, இந்த நாட்களில் கர்த்தர் சாதாரணவைகளை அல்ல, ஏதோ ஒன்றை புதுசாக ஜனிப்பித்து வைத்து அல்ல, தேவன் நம்மளை உருவாக்குகிறார், நம்மளை ஆயத்தப்படுத்த வைக்கிறார். நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படும் போது நான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறவைகளை உனக்கு தருவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறதை நாம் இந்த காலை நேரத்தில் உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் நியூ இயர் வரும். ஆனா கவலைகளோடு நீங்கள் நானும் போகக்கூடாது. நீங்கள் நானும் வேற எந்த ஒரு சிந்தையோடு போகக்கூடாது. ஆமென். நம்மளுக்கு நல்ல ஆசீர்வாதமான நம்மளுடைய வீடு கட்டுவோமா அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்லாம் வர வேணாம். தேவனுடைய வரத்தை பெறக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வரம் நிறைந்ததான ஒரு புதிய வருஷத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் போதுதான் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மைகளினால நிரப்ப முடியும். ஆமென். நம்முடைய ஆசைகளை வைத்து அல்ல, நம்மளுடைய மற்ற காரியங்களை சார்ந்து புதிய வருஷம் அல்ல, தேவனுடைய அபிஷேகத்தை நாம் நாடுவோம் என்றால், அந்த காரியத்தை நாம் அப்படியே நாம் தேடுவோம் என்றால், கர்த்தரை பார்க்க பார்க்க தேவனுடைய மகிமை நம்மளுக்கு நல்ல ஒரு காரியத்தை அனுக்கிரகம் செய்யும் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். அல்லேலூயா. வாசிப்போமா அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால். ஆமென். என்னை நீ பார்த்தாய். இந்த காலையில் கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார். என்ன நீ பார்ப்பேன்னா உனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்வேன். என்ன நீ பார்க்கிற பிள்ளையாயிரு. ஆமென். அநேக நேரம் சபையில மாத்திரம் தேவனை பார்க்கிறோம். வெளியில சில நெருக்கங்கள் வரும்போது தேவனை பார்க்கிறோம். சில பிரச்சனைகள் வரும்போது தேவனை பார்க்கிறோம். இல்ல, தேவனை பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். முதலாவது காரியம், என்னை நீ கண்டால். ஆமென். அல்லேலூயா. தேவனை பார்க்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வாசிப்போமா? ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை எடுத்திருக்கிற தேவ பிள்ளைகள் வாசிக்கலாம். சங்கீதம் 119 18வது வேத வாக்கியத்தை வாசிக்கிறீங்களா? வாசியுங்கள். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் கிட்ட கேட்கிறான். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேட்கிறான். நீ கண்டால் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்ப இங்க ஒரு தேவ மனுஷன் இப்படியாய் கேட்கிறான், ஆண்டவரே, நான் பார்க்கும்படியாக, நான் வேத வசனத்துல உம்முடைய காரியங்களை பார்க்கும்படியாக என்னுடைய கண்களை திறந்தருளும். ஆமென். உலக ரீதியான கண்கள் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய கண்களில் தேவனை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அன்றைக்கு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுகிற காரியம், எலியாவை எலிசா பார்த்து கொண்டே இருந்தான். அவர் அசையும் போது, அவர் நடக்கும் போது, அவர்களுடைய பிரயாணத்தில் ஒவ்வொரு வேளையில் அவன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி போவார் என்று சொல்லி அவரையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு காரியம் ஏற்பட்ட கூட அதெல்லாம் பொருட்படுத்தாம அதையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாஞ்சை காணப்பட்டிருந்தது. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையே, உலக ஆசைகள் வர வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய வருஷம் வரப்போகுது. உலக ஆசையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தேவனை ஆவிக்குரிய கண்களில பார்க்க பிரயாசப்படுங்க. ஆமென். நீ கண்டால் உனக்கு வரப்போகிற வருஷம் தேவன் ஒரு அபிஷேக பண்ணப்பட்ட ஒரு வருஷமாய் கர்த்தர் தருவார். நீ கண்டால் தேவன் நினைத்து வைத்திருக்கிற, அவர் அலங்கரித்து வைத்திருக்கிற மகிமையை உனக்கு கர்த்தர் நிச்சயம் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீனா ஆசைப்பட்டு எனக்கு இந்த வருஷம் இப்படி இருக்கும், எனக்கு இந்த வருஷம் இப்படி போயிருக்கும், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் சொல்லி உன்னை நீனே ஏமாத்திராத. தேவன் கிட்ட சாரு. உன்னுடைய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உன்னுடைய
ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். தேவனையே பார்க்கக்கூடிய கண்களாய் காணப்படுகிற பட்சத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு தேவை. அபிஷேகம் எதையும் செய்யும். ஆமென். அபிஷேகத்தினால நுகங்கள் முறியப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அபிஷேகத்தினால பாரமானவைகள் தகர்க்கப்படும். அபிஷேகத்தினால சுமத்தப்பட்டவைகள் தள்ளப்படும். அபிஷேகத்தினால மகிமையானவைகளை கர்த்தர் செய்ய வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆமென். நம்ம ஆசைப்படுகிறத காட்டிலும் தேவன் பயங்கரமான காரியத்தை செய்வார். அந்த வருஷம் பல காரியங்களை தாண்டி வந்தது போல இருக்காது. இந்த நாட்கள்ல மனக்கண்கள்ல தேவனை பார்க்க கர்த்தர் ஒரு மகிமையினால நம்மளுக்கு ஒரு புதிய என்ட்ரியை கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் பல காரியங்கள், உலக கவலைகளை பத்தியே யோசிக்காதீங்க, தேவனை குறித்து நினைங்க. இந்த எலிசா எலியாவினிடத்தில் இருந்ததான வரத்தை இரட்டத்தனையா எனக்கு வேண்டும். ஆமென். அந்த குருவையே மிஞ்சி கேட்ட ஒரு ஆசை. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருக்கிற ஒண்ணு என்கிட்ட வரும்போது எத்தனையா வரணுமா? எப்படி பாருங்க, குருவே மிஞ்சிற ஒரு பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவில இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கும் என்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை தான் தேவன் பார்க்கிறார். ஆமென். வேதத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல படிச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலில் நான் ஒருவனையும் காணவில்லை. கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறாரு, ஆண்டவர் எத்தனையோ இடங்கள் அற்புதங்கள் செய்வதற்கு விசுவாசத்தை பார்க்கிறார். ஆமே, பார்க்கிறோம். இங்கேயும் இந்த எலியாவை மிஞ்சி, ஆண்டவரே இந்த எலியா என்னுடைய எஜமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வரம், எனக்கு அதே வரமாய் வர வேண்டாம், அதே பழசா வேண்டாம், எனக்கு இன்னொன்னு 1+1 எனக்கு கூட கொடுங்கன்னு சொல்லி கேட்டா, இப்படிப்பட்ட அபிஷேகத்தின் மேல தாகமாய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருப்பான் என்றால், வேதத்தில் இடம் பெற்றதை போல, எலிசா செய்யப்பட்ட அற்புதங்களை போல தேவன் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களை கொண்டும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டை தான் தேவன் தர இருக்கிறார். ஆமே. நம்ம சபையில் இருக்கிற ஆண்டவர், சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வருஷங்கள் பயங்கரமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. நியூ இயர் வரதுக்கு முன்னாடியே நியூ இயர் மெசேஜா எனக்கே யோசனையா இருந்துச்சு. அப்ப தீர்க்க தரிசனமும் அப்படித்தானே, நடக்க போறதுக்கு முன்னாடி தான் ஏவப்படுகிறதான தீர்க்க தரிசனம். ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆலயத்தில் இருக்கிறோம், தேவனை பார்க்கிறோம், உலகத்தின் காரியங்களை பார்க்காதபடிக்கு இந்த வருஷம், வரப்போகிற வருஷத்துக்கு இப்பவே ஆண்டவரே எனக்கு இரட்டத்தனியாய் வேணும், ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு இரட்டத்தனியாய் வேணும், ஆண்டவரே உங்க அபிஷேகம் எனக்கு இரட்டத்தனியாய் வேணும் என்று சொல்ல சொல்ல வீட்டில் உலர்ந்து போனவைகளை கர்த்தர் மாற்றுவார், வீட்டில் சரியில்லாதவைகளை கர்த்தர் சரிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் பெண்ட நிமித்துவாரு, ஆண்டவர் குறுகி இருக்கிறத கர்த்தர் கைப்பிடிச்சு தூக்குவாரு, கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்க நினைக்காதத அவருடைய அபிஷேகம் செய்யும். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை வருஷமாய் உலர்ந்து தோற்று போய் இருந்ததான எலும்புகளை கர்த்தருடைய அபிஷேகம் தட்டி எழும்ப வைத்ததே உங்களுடைய வாயின் வார்த்தைகள் நிமித்தமாய். கர்த்தர் வரப்போகிற வருஷம் கர்த்தர் அநேக எலும்புகளாய் இருந்தவைகளை ஆண்டவர் ஒரு பெரிய சேனையாய் மாற்றக்கூடிய அபிஷேகத்தை உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக, சபைக்குள்ளாக வரப்போகிற 2026 வருஷத்துல தேவன் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் வந்தா தானா எல்லாமே வரும். ஆண்டுடைய பிரசன்னம் இருந்தா தானா எல்லாமே வரும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அபிஷேகம் இருந்தா எல்லாமே வரும். அபிஷேகம் இல்லாம வந்தா அது வேற. நான் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஒரு நாளும் உனக்கு வேதனையே கூட்டாது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு வந்தது நம்மளை திருப்திப்படுத்திட்டு தான் போகும். புதுசா தேவன் வர வைப்பார், அவருடைய திட்டம். ஆமென். நிறைய பேர் இருக்கிறதும் பிட்டுக்குமோன்னு சொல்லி பயப்படுகிறோம்.
இருக்கிற பணம் குறைஞ்சிருமோ, இருக்கிற சுகம் குறைஞ்சிருமோ, இருக்கிற சொத்து அழிஞ்சிருமோ, இருக்கிற காரியங்கள் குறைஞ்சிருமோ கவலைப்படுகிறோம். இல்ல, தேவனுடைய பிள்ளை அபிஷேகத்துல உறுதியாய் நிற்பீங்கன்னா இருக்கிறத வைத்து கர்த்தர் திருப்தியாய் ஆசீர்வதிப்பா. அது கொஞ்ச காலம் தாண்டினதுக்கு பிற்பாடு தேவன் புதுசா தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க சிந்தையை மாத்துங்க, உங்க மனக்கண்ணை மாத்த ஆரம்பிங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? சொல்லுங்க, நல்லவரா? பணம் வேணுமா, அபிஷேகம் வேணுமா? சொல்லுங்க, சுகம் வேணுமா, அபிஷேகம் வேணுமா? சத்தமா சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க, பணம் வேணுமா, அபிஷேகம் வேணுமா? கார் வேணுமா, அபிஷேகம் வேணுமா? சத்தம் வரலையே பாஸ்டர். கார்லயே போய் அபிஷேகத்தை வாங்கினா அபிஷேகம் இருக்கிற இடத்துல கர்த்தர் எல்லாத்தையும் நிறைவாக்கி தருவார். உங்க வீட்டில் இதுவரைக்கும் கண்டுராத அபிஷேகத்தை உங்க வாஞ்சையா தேடுங்க. இந்த வருஷமே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். 2026 வருஷம் ஒரு அனாயிட்டிங் இயர் என்று சொல்லி ஆமென் கர்த்தர் டிக்ளேர் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய மனக்கண்கள் அப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கண்களில் இது இருக்கு, இது இல்லை, இது குறைவா இருக்கு, இது சரியில்லை அப்படிலாம் பார்க்காதீங்க. அபிஷேகமாக பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் உங்களுக்குள்ள அபிஷேகத்தில் நிரம்பி இருங்க. உங்களுக்கு முன்னாடி 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அபிஷேகத்தில் இருக்க பாருங்க. கர்த்தர் 1000 மெலிந்து போனவைகளை கர்த்தர் எழும்பி நிற்க வைக்க வல்லவராயிருக்கிறார். ஆமே, உங்க குடும்பம் தான் மெலிந்து போனது, உங்க சூழ்நிலைகள் தான் மெலிந்து போனது. ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தை பார்த்து பார்த்து நிற்கக்கூடிய மனக்கண்கள் காணப்படும் என்றால் தேவனுடைய ஜனமே, கர்த்தர் மெலிந்து போனவைகளை திடகாத்தத்தின் ஆவியினால கர்த்தர் ஸ்திரமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஆமென். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்துங்க, கவலைப்படாதீங்க. கவலைனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. படுகிற அபிஷேகத்தில் நிற்போம். பணம் சொல்லி நிற்கிறத விட்டுட்டு இருக்கிறத வச்சு திருப்தியாக இருப்போம். தேவ பிள்ளையை ஆண்களாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இருக்கிறதுல உண்மையாக இருங்க. இருக்கிறதுல கர்த்தருக்கு நேர்த்தியாக இருந்து பாருங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தில் நின்று பாருங்க. இன்னும் வசனத்தில் நிற்க முடியாதவங்க நிற்க பழகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வைகள் மாறட்டும். வாசிக்கிறீங்களா இன்னொரு வசனத்தை? எரேமியா 29ஆம் அதிகாரம் 11லிருந்து ஒரு 3 வசனத்தை வாசிங்கள் புரிதலுக்காக. எரேமியா 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்தில் 11லிருந்து 12, 13 வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அப்பொழுது இதுவரைக்கும் வாசிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்பாடா, நான் எதிர்பார்க்கிறத கர்த்தர் தருவேன்னு சொல்லிட்டாரே. அப்பா, பாஸ்டர் வேற சொல்லிட்டாரு 25 முடியல, அதுக்குள்ள 26 பத்தி பேசிட்டு இருக்கு. அப்ப ஆண்டவர் எனக்கு இப்பவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? இல்ல. சொல்லும் போது அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் அப்படி நம்ம நினைப்போம். இல்ல, எப்பயுமே முன்னும் பின்னும் நம்ம பார்க்கணும். அது கீழே வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். கூடி வந்து அவரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணணும். இந்த குறையா இருக்கக்கூடிய இந்த மாச கடைசி வரைக்கும் கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. வீடுகளில் கூடி ஜெபம் பண்ணுங்க. சபையில் கூடி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளையே, கூடி கூடி நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு சமாதானத்துக்கு ஏதுவாய் அவருடைய அபிஷேகம் அவைகளை நடத்தும். ஆமென். நீங்க நினைக்க கூடாது எனக்கு நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு எல்லாமே ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும். இல்ல,
கூடி கூடி ஜெபம். எப்பொழுதெல்லாம் அவருடைய அபிஷேகத்தை உணர்கிறோமோ, கூடி கூடி அவருடைய அபிஷேகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதும் துதிக்கிறதும் அவருடைய அபிஷேகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, உணர ஆரம்பிக்கிறோமோ, தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய நடைகளை கர்த்தர் சமாதானத்துக்கு ஏதுவாய் அவர் நடத்துவார். அப்பதான் தீமை முளைப்பதில்லை, எல்லாம் நன்மைக்காகவே காணப்படும். ஆமென். எதனால? கூடி கூடி ஜெபிக்கிறதுனால. எதனால? அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுனால. எதனால? அவரை பார்த்து கொண்டே, சொல்லுங்க, அவரை பார்த்து கொண்டே இருக்கிறதுனால. ஆமென். பக்கத்துல பாத்துங்க, டிவி பார்க்காதக்கா. அது சொன்னோன்னு நிறைய பேருக்கு புஸ்துன்னு ஆகி போச்சு. நாங்க சரி இப்படி சொல்லிடுவோம், செல்போன் ஓவரா பார்க்காதங்க. தேவ பிள்ளைகளே, இந்த வாட்டை நம்மளுடைய கண்கள் அவரையே பார்க்கட்டும். பக்கத்துல பாச்சுங்க, கண்ணு அவரை பார்க்கட்டும். சொல்லுங்க, அடடடடடடா, இந்த கண்ணு இல்லைங்க, இந்த கண்ணு. சொல்லுங்க, இந்த கண்ணு. அல்லேலூயா. முதல் காரியம், மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க, தேவனை பாருங்க. இந்த கொரை மாசத்துல யார்கிட்டயாவது உதவி வருமா நினைக்காதீங்க. யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நினைக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை பாருங்க. ஆமென். கர்த்தரை பாருங்க. அவருடைய பிரசன்னத்தினால ஜெபம் பண்ணுங்க. எங்கேயாவது போய் முட்டிக்கால போட்டு அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் வந்து இந்த கொரை நாட்கள் அழுது ஜெபம் பண்ணுங்க. யார்கிட்டையும் தேடி போகாதீங்க. கடைசியில் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போகட்டும். இதெல்லாம் மைய காரியம் என்னவென்றால், கூடி கர்த்தரை பார்க்கிற விதம். பக்கத்தில் பசங்க, கர்த்தரையே பார்ப்போம், கடனே வாங்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளும் என்ன செய்யுமோ. அடுத்த ரெண்டாவது காரியம், ஃபர்ஸ்ட் அவன் மனுஷனை பார்க்கல, அவன் தேவனையே பார்த்தான். ரெண்டாவது காரியத்தை நான் சொல்லிட்டு நான் அப்படியே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிரு. கடைசி வர எந்தெந்த ஊருக்கோ போனாலும் பின்னாடியே பின்னாடியே போய்கிட்டே இருந்தேன். எதை இழந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த எலியாவை நான் விட மாட்டேன், அவருக்கு காட்டிலும் ஒரு படி தேவன் எனக்கு கூட தந்தாகணும் சொல்லி ஆண்டவரே பிடிச்சு அவன் எங்கெங்க போனான். அவன் கில்காலுக்கு போனான், பெத்தேலுக்கு போனான், எரிகோக்கு போனான், அவன் யோர்தானுக்கு போனான். கர்த்தர் இதை பார்த்து, அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்த அந்த காரியத்தை கர்த்தர் கண்டு, அவனுடைய தியாகத்தை கர்த்தர் கண்டு, அவனுக்கு வேண்டியதை தேவன் நிறைவேற்றி கொடுத்ததை போல, தேவ பிள்ளையே, நீ தேவனுக்காய் தியாகம் செய்ய செய்ய கர்த்தருடைய உள்ளத்தை பார்த்து உனக்கு வேண்டியதை அவர் அருளாமல் இருக்க மாட்டார். ஆமென். அவருடைய கண்கள் உன்னை பார்க்கும். நீ கில்காலுக்கு போனாலும் பார்க்கும். கர்த்தர் உன்னை பெத்தேலுக்கு போனாலும் கர்த்தர் உன்னை பார்ப்பார். எரிகோக்கு யோர்தானுக்கு போனாலும் கர்த்தர் பார்ப்பார். உன் தியாகத்தை, உன்னுடைய தியாகத்தை தேவ மனுஷனே, தேவ மனுஷனே, எலியாவே எலியாவே என்று சொல்லி, எலியா வராத வராத என்று சொன்ன போதும் இல்ல நான் வருவேன் வருவேன் என்று சொல்லி தேவனுடைய காரியத்தையே மேன்மையாய் பார்த்த எலிசாவுக்கு அவனுக்கு வேண்டியதை தேவன் கொடுத்ததை போல வரப்போகிற வருஷத்துல தேவ பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் அருளப்பட வேண்டும் என்றால் அவரையே நோக்கி தியாகமாய் பார்க்க, உன்னை மனம் திரும்ப, உன்னுடைய காரியங்களை மாற்ற உன்னை பழக்குவி. ஆமென். தியாகம் எழும்பட்டும், தியாகம் எழும்பட்டும், தியாகம் எழும்பட்டும். எதிலெல்லாம் தியாகம் செய்ய முடியுமோ தியாகம் செய்யுங்க. பணத்தில் தியாகம் செய்யுங்க, குணத்தில் தியாகம் செய்யுங்க, உங்களுடைய உடைகளை தியாகம் செய்யுங்க, உங்களுடைய எல்லா காரியத்தையும் தியாகம் செய்யுங்க. உங்க சந்தோஷத்தை கூட நீங்க தியாகமாய் விட்டு கொடுங்க. கர்த்தர் பார்த்து, கில்காலை ஓ யோர்தானுக்கு வந்து விட்டாயே என்று சொல்லி பார்த்து, என் ஆண்டவர் உனக்கு வேண்டியதை இரட்டத்தனையாய் கர்த்தர் தரக்கூடிய அனுக்கிரகத்தை தேவன் மூலமாய் பெறுவாய். தேவ சனமே, ஆமென். விடாதீங்க. தியாகம் தான் கர்த்தரிடத்துல கிட்டி சேர வைக்கும். ஆமென். நிறைய தீர்க்கதரிசிகள் சுத்தி நின்னுக்கிட்டு, இவர் செத்து போயிடுவாருப்பா,
இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தூரமா இருந்தாங்க. இவன் அப்படி இல்லை, பின்னாடியே போனா. அவன் வராத சொன்னாலும் பின்னாடியே போனா. பின்னாடி போய் எந்த ஒரு வெட்கத்தையும் எந்த ஒரு அவமானத்தையும் வராது என்று சொல்லி நிராகரித்து தள்ளிவிட்டு நின்றவனைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். அவன் தொட்ட பூமி தரிசு நிலங்கள் விளை நிலமாய் மாறினது. அவன் தொட்ட விளையில அவன் சொன்ன ஞானமான காரியம் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்தது, கடனை மாற வைத்தது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய குடும்பம் பாழாய் போனதை கட்டி எழும்ப வைத்தது. ஆமென். பிள்ளை இல்லாதவளுக்கு பிள்ளை கொடுக்க வைத்தது. இப்படி ஏகப்பட்ட அற்புதங்கள். ஆமென். எலியாவை காட்டிலும் எலிசா செய்த அற்புதம் நிறைய. இதுவரைக்கும் நீ செய்ய முடியாததெல்லாம் இந்த அபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, உன்னுடைய தியாக பெரிய அபிஷேகத்தை பெற வைக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாய் செய்வார். கடைசியாக ஒரு வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அவன் பார்த்து கொண்டிருந்த நேரம் தேவனுடைய பார்வையில சரியான நேரமாய் அமைந்தது. அவர் நேரம் வருகிற வரைக்கும் நீ காத்திருக்கிறத விடாத. ஆமென். நீ நல்ல நேரத்தை குறிக்காத, நீ நல்ல நேரத்தை சொல்லாத, நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் பேசாத. தேவன் குறிக்கிற நேரம் வரைக்கும் உன்னுடைய விடாபிடியை விடாத, உன் பிடிமானத்தை விடாத, உன்னுடைய தியாகத்தை விடாத, உன் பார்வையை விடாத, உன் வைராக்கியத்தை விடாத. அவர் உன்னை தட்டி எழுப்புகிற வரைக்கும். ஆமென். அதுதான் தேவ நேரம். உன் நேரத்தை நீ செய்யாத. ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் தேவ நேரத்துக்காய் காத்திருக்க போறீங்க. ஆமென். நீங்களா ஒரு நேரத்தை குறிக்காதீங்க. நீங்களா எந்த ஒரு காரியத்தையும் குறிக்காதீங்க, தீர்மானிக்காதீங்க. தேவ நேரத்துக்காய் காத்திருங்க. தேவ நேரத்துக்காய் காத்திருப்பீங்க என்றால் அந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான மகிமையை காண வைக்கும். ஆமென். நீங்க இவ்வளவுதான் பெற்றிருப்பீங்க, ஆனா ஆண்டவர் அள்ளி கொடுப்பார். ஆமென். பேதுரு வருஷம் ஃபுல்லா மீன் பிடிச்சது ஒரு படகு நிறையா, ஆனா தேவன் நிறைவாய் கொடுத்தது 2 படகு அமிழத்தக்க, வலை கிளியத்தக்க, இது வரைக்கும் யாரும் பிடிக்க முடியாத அளவுக்கு தேவன் அள்ளி கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, மனுஷனை பார்க்காதீங்க. உங்க சொந்த நிலைகளை தூக்கி போட்டுருங்க, தியாகமாயிருங்க. 3வது, தேவ நேரத்துக்காய் காத்திருங்க. கர்த்தர் வரப்போகிற ஆண்டுக்கு உங்களையும் என்னையும் நம்ம சபை குடும்பத்தையும் கர்த்தர் ஆயத்தமாக்கி வைக்க வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். அந்த கொரோனால நம்ம ஆண்டவரையே பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்கலாமா? குடும்பமா உபவாசம் இருங்க. பக்தி இல்லாம புது வருஷத்துக்கு போயிடலாம் நினைக்காதீங்க. பக்தி இல்லாம புது சட்டையை போட்டுடலாம் நினைக்காதீங்க. பக்தி இல்லாம நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டுலாம் நினைக்காதீங்க. பக்தியோடு. பக்தினா என்ன சொல்றேன்னா, நீங்க அப்படியே சிலுவை போடுறது பக்தி இல்லை, ஜெப நீங்க தடவுறது பக்தி இல்லை, பைபிளை திறந்து வாசிக்கிறது பக்தி இல்லை. கர்த்தரை பார்க்கிற கண்கள், எந்த கண்கள் கர்த்தரை பார்க்குதோ, எந்த மனசு கர்த்தரை பார்க்குதோ, கர்த்தர் இரட்டத்தனையாய் அபிஷேகத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அதை தாங்க இதை தாங்கன்னு ஜெபிக்க வேணாம். அபிஷேகத்தை கேட்டீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைய வைப்பார். ஆமென். அவர் தர வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். அவருக்கு தெரியும் எப்போ உயர்த்தணும்னு, அவருக்கு தெரியும் எந்த நேரத்தை குறிக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும், எந்த நாட்களில் எதை செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆமென். அது யாரா இருந்தாலும் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். நீங்களா எதையும் செய்யாதீங்க, கர்த்தருக்கு சொல்லி ஒப்பு கொடுங்க, அவருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை அவர் செய்வார். அபிஷேகம் இல்லாமல் ஒரு காரியத்தை வாங்கிடாதீங்க. ஆண்டவரே, நான் உயர எழும்புவேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுகிறது. ஆண்டவரே, காத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். ஆண்டவரே, புது காசு பணம் என்று சொல்லல, புதிய நெக்லஸ் புதிய கார் என்று சொல்லல. ஆண்டவரே, புது பலனை அடைவார்கள். அபிஷேகத்தை பெறுகிறவன் புது பலனை அடைவான். குழப்பம் அடைய மாட்டான், தெளிவு
உள்ளவனாய் இருப்பாள். இந்த வேளையில ஆண்டவரே, எங்க சபை மக்களுக்கு கர்த்தருக்கு காத்திருக்க அப்படிப்பட்ட ஒரு தேவ அபிஷேகத்தை பெறக்கூடிய அனுக்கிரகத்தை தேவன் செய்தருளுவீராக. குழப்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் மன தெளிவு உண்டாவதாக. ராஜா, சத்துரு வருகிறான், சத்துருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எவன் ஆண்டவரே எந்தெந்த வகையில சத்துரு வருகிறான் என்ற ஞானத்தை கர்த்தர் தந்தருளுவீராக. ராஜா, இனம் கண்டு கொள்ள ஆண்டவரே தேவன் ஞானத்தை தருவீராக. வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க கையில கர்த்தர் அதிகாரத்தை தருவார். பிரதர், சிஸ்டர், வாய்களை திறந்து ஆமென். கர்த்தர் கொடுத்துக்கிற அபிஷேகத்தை ஒருவேளை நீங்க இவ்வளவு நாள் பயன்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா சொல்லுங்க, இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருகிறாரு. காரியத்தை செய்வார். தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் நன்மை வழங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுடைய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியத்திலும் அதிகமாய் நிறைந்து காணப்படும்.